செய்யும்படியா இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வீராக. உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தலைக்கு மேல கரங்களை தட்டி என் பேராத்தா என்று பெத்லகேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். மரத்தில் துளிர் தோன்றிச்சே, வேறி நின்று கிளை ஒன்று எழுப்பி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேலிருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. ஈசாயின் அடிமரத்தில் துளிர் தோன்றிச்சே, வேறி நின்று கிளை ஒன்று எழுப்பி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேலிருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. அதிசயமானவரே, அரசனை கர்த்தரே நீதிப்படி ஏழைகளை நியாயம் தீர்க்கும் தேவன், நீதியுள்ள தேவனை ஆண்டவரே உம்முடைய செங்கோல், நீதியின் செங்கோல் ஆண்டவரே உம்முடைய கையில் இருக்க நீதியின் செங்கோல் எங்க குடும்பத்துல ஒரு நீதியை செய்யும்படியா இந்த நாளில் ஆண்டவரை இறங்கி வருகிறதற்காய் நன்றி அப்பா. நீதிப்படி ஏழைகளை நியாயம் தீர்த்தி
சத்தமா கரங்களை தட்ட முடியுமா? அந்த தேவனுக்கு மனதார நல்ல கரங்களை தட்டி, தம்பிமார், தங்கச்சிமார், அண்ணமார், அக்காமார் நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளின் வழியாய் வந்த இயேசுவே, இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. கரங்களை உயர்த்தி இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. கரங்களை தட்டி அவர் எந்த சம்பத்தையும் கேட்கல, எந்த பொண்ணையும் பொருளையும் கேட்கல, உள்ளத்தை மாத்திரம் கேட்ட தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி பொண்ணை கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல. பொண்ணை கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் கரங்களை உயர்த்தி இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த கரங்களை தட்டி சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபம் அணிரே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, எனக்காய் செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த கரங்களை தட்டி ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த கரங்களை தட்டி எந்த பொண்ணையும் கேட்கல, எந்த பொருளையும் கேட்கல. ஆமென். கரங்களை தட்டி வார்த்தை தெரியலைனா அந்த ஸ்கிரீனை பார்த்து நல்ல சத்தமா வாய்களை திறந்து பாடலாமா? பொண்ணை கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், கரங்களை உயர்த்தி
என் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வர நான் நினைச்சு பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே, மனிதர்கள் என்னை தூக்கி தள்ளினாலும் ஆண்டவரே நீங்க ஓடி வந்து குனிந்து என்ன தூக்கி பெரியவனாய் அமர வைத்திருக்கிறீங்களே. ஓ நன்றி அப்பா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. உணர்ந்தவர்களாய் கரங்களை விரித்து உணர்ந்தவர்களாய் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட கர்த்தாவே, ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்தவர்களாய் சொல்லுகிறோம். கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ரெண்டு கரங்களை விரித்தவர்களாய் உணர்ந்தவர்கள் மாத்திரம் என்னை காத்து கொண்டீங்க. கர்த்தாவே, பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. இருதயத்தின் மேல கரங்களை வைத்து அழகான தெய்வத்தை பார்த்து விட்டு கொடுக்கலையே. சபையார் மாத்திரம் கரங்களை விரித்தோ உயர்த்தியோ எப்படி ஆகிலும் உணர்ந்தவர்களா விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி, இந்த உலகத்திற்கு என்ன தேடி வந்தீங்களே. எந்த மனுஷனும் உதவாத பொழுது என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல நீங்க வந்து கரங்களை விரித்து அவரை பார்த்து விட்டு கொடுக்கலையே.
ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஓகே, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். வாசிப்போமா? வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பார்க்கிறோம், அதுல பிறந்திருக்கிறதான இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், பிறக்கிறதான இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று மரியாளுக்கு உரைக்கப்பட்டதான வார்த்தை, தேவனால் தேவ தூதனால் உரைக்கப்பட்டதான வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நாளில் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் நம்ம எப்படினாலும் நம்ம கொண்டாடலாம். இந்த உலகம் கிறிஸ்மஸை எப்படி பல விதங்களில் கொண்டாடுகிறார்கள். கட்சியில் இருக்கிறவங்க கொண்டாடுறாங்க, நண்பர்கள் பல இடங்களில் கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள், உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் குறித்ததான எண்ணங்கள், நம்முடைய தேவன் நம்மளுக்காய் எப்படிப்பட்டவராய் பிறந்திருக்கிறார், நம்மளுடைய தேவனுடைய காரியங்கள் எப்படி, அவர் குழந்தையாயிருந்தாலும் அவரை குறித்ததான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க பெற்றெடுக்கக்கூடியதான தாயாரை பலப்படுத்தும்படியாக, எம்மா நீ பெறப்போகிறதான பிள்ளை சாதாரண பிள்ளை இல்ல, அந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமா, பெரிய பிள்ளையாய் காணப்படும். அவர்தான் அவர் பெரியவராய் இருப்பார். உனக்குள்ளாய் உன்னால் பெற்றெடுக்கப்பட போகிற தேவ பிள்ளையானது பெரிய ஒரு தேவ பிள்ளையாய் காணப்படும் என்று சொல்லி மரியாள் பெற்றெடுக்கிறதுக்கு முன்பதாகவே தேவ தூதனால் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாளில் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பெரியவர், மகா பெரியவர். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம இயேசுவை குழந்தையாய் பார்க்கிறோம். அநேகர் இயேசுவை குழந்தையாய் இந்த நாட்களில் பார்ப்பாங்க. இல்ல, வேதம் சொல்லுகிறது இயேசுவை குறித்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பதாகவே அவருடைய காரியத்தை சொல்லுகிறது. அவர் பெரியவராய் இருப்பார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்பதை இந்த கிறிஸ்மஸ் நாளில் பெருசாக நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ, நல்ல ட்ரெஸ் போடலையோ, சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்குதோ சாதகம் இல்லாமல் இருக்கிறதோ, அதை குறித்து அல்ல. அவர் எப்படிப்பட்டவர், அவரை எப்படி பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், நல்ல விசேஷமான இந்த நாட்களில் நாம் நம்முடைய தேவனை பெரியவராய் பார்க்க வேண்டும். ஆமென். அவரே பெரியவராய் இருக்கிறார். பெரும் பெரும் காரியங்களை செய்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை மீட்கும்படியாக, அப்படி என்றால் நம்மளை கொண்டு நாமளே மீட்டுக்கொள்ள முடியாதபடிக்கு நாம் மிகவும் பின்தங்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறோம். ஆனால் அந்த பெரிய தேவன் வந்து ஒருவருடைய பாவத்தை அல்ல, முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை மீட்டெடுக்கும்படியாக அவரே பெரியவராய் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர், இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் நாட்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்க வேண்டும். அவரை நாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி துதிக்க வேண்டும். அவரை நாம் எப்படிப்பட்ட விதங்களில் நாம் அறிந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குழந்தை இயேசு அல்லங்க, அவர் பெரியவர். சத்தமா சொல்லுங்க, குழந்தை இயேசு இல்லைங்க, அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். பலன் உள்ளவனுக்கோ பலன் அற்றவனுக்கோ உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். நம்மளை மீட்டெடுக்க கூடியதான இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சாதாரண குழந்தை அல்ல. அவரை இந்த உலகம் பார்க்கிற விதத்தை போல இன்றைக்கு ஒரு குழந்தையை பார்க்கிற விதங்களில் பார்க்காதீங்க, அவரை பெரியவரா பாருங்க. ஆமென். மரியாளே, நீ பெற்றெடுக்கிற குழந்தை சின்ன குழந்தை தான், ஆனா அந்த
குழந்தை மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது, அந்த குழந்தை மேல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது, அந்த குழந்தை செய்ய போகிற காரியம் அது பெருசா தான் இருக்க போகுது என்று சொல்லி முன்னக்கூட்டியே தேவ தூதன் உரைக்கப்படுகிறதை போல சபையில ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் குழந்தை இயேசு அல்ல, பெரியவரை ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் அவரை மிஞ்சின ஒரு காரியமும் பெரிது அல்ல. ஆமென். தேவைகளை பார்க்கிலும் தேவன் பெரியவர். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என் தேவன் பெரியவர். நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையோ, நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளையோ, நம்முடைய வாழ்க்கையில சந்தர்ப்பங்களையோ பெருசா பார்க்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவனை பெருசாய் பார்க்கிற மனசுதான் உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய அடையாளம். ஆமென். ஆமென். நீங்கள் புது சட்டை போட்டிருக்கீங்களோ பிரச்சனையே இல்லை, நீங்கள் பழைய ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ பிரச்சனை இல்லை. இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமென். கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, தேவ பிள்ளையை நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறத வச்சு மேட்ரே கிடையாது, நீ நல்லா சிரிக்கிறத வச்சு மேட்ரே கிடையாது, 10 பேருக்கு வண்டியாக கேக் பாக்ஸ் கொண்டு போகிறத வச்சு பெரிய காரியமே கிடையாது. பெரிய தேவனை பெரிய விதத்தில் நீ பார்க்கக்கூடிய மனசு உனக்கு இருக்கும் என்றால் நீ சரியான கிறிஸ்மஸை உணர்ந்து நீ ஆராதிக்கிற பிள்ளையாய் காணப்படுகிறாய். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் பெருசா பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். பாருங்க, வேதத்தில் பார்க்குறோம். யார பார்க்குறோம்? குள்ளனா இருக்கிற பேர் யாரு? சகையு. சகையு அவன் ரொம்ப குள்ளமான மனுஷன். ஆனா அவன் உத்தியோகத்தில் அவன் பெரிய ஆளு. அவனை கண்டா எல்லாருமே பயப்படுவாங்க, போலீஸ்காரரை கண்டா பயப்படுற மாதிரி. அந்த குள்ளனா இருக்கக்கூடிய அந்த சகை என்று சொல்லக்கூடியவன் அதிகாரமுடையவனாக இருக்கிறான். அவன் வரி வசூல் பண்றவன். யாருக்கிட்டையாவது எதையாவது சொல்லி என்ன செய்யறது? வரி வசூல் பண்ணி அநேக சொத்துக்களை குமிச்சு வச்சிருக்கிறான். வீடு ஃபுல்லா என்ன இருக்குன்றீங்க? பணம். வீடு ஃபுல்லா என்ன இருக்கு? பக்கத்தில் பார்த்துக்கோ, பணங்க, பணம். ஆமே. ஆனா சகையுடைய வீட்டில் ஃபுல்லா பணம் இருக்கு, அவன் கையில் அதிகாரம் இருக்கு. ஆனா ஆள் பக்கம் என்னதுன்றீங்க? குள்ளமான மனுஷன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒன்று, எல்லாமே இருந்தாலும் இயேசுவை பார்க்கணும் சொல்லி எழும்ப ஆரம்பித்தான். இயேசுவை பார்க்கணும் சொல்லி ஒரு மனசு எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு ஒரு நிலையா போயிட்டு இருக்கு பாரு. பணம் பணம் சொல்லிட்டு போயிட்டு இருக்குல்ல, ஒரு நாள் பணமே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெறுப்ப. ஆமே. ஒரு வழியா எதையோ பார்த்து பின்னாடி அப்படியே ரொங்கி போற பத்தியா, ஒரு நாள் அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து நிப்ப. யார்கிட்ட? சத்தமா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க பிரதர்ஸ். யார்கிட்ட? அவர்கிட்ட தான். சகையு கையில வீடு பூரா பணம். வெளியில போனா அப்படியே காலரை தூக்கி விட்டு அப்படியே பயங்கர ஒரு ஜைஜாண்டிக்கா போகக்கூடிய ஒரு ஆளு. ஆனா விஷயமே இல்லை, ஆள் ரொம்ப ஆள் குட்ட. ஆனா இயேசுவை பார்க்கணும் சொல்லி ஒரு நாள் அந்த சகைக்குள்ளாய் மனசு எழும்ப ஆரம்பித்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, சகையு ஆண்டவரை தேடி போய் என்ன செய்கிறான்? பார்க்க ஆரம்பிக்கிறான். அவர் பெரியவராயிருக்கிறார். அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். வீட்டில் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு போய் விடுகிறான். நிரந்தரமாய் தேவனுடைய ரட்சிப்பு என் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கு அந்த சகையினுடைய வீட்டில் ஒரு பெரிய ரட்சிப்பு எழுப்பினதை போல பெரிய தேவனை அவன் பெரிய விதங்களில் என்றைக்கு பார்க்க ஆரம்பித்தானோ அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை பெருசாய் நினைப்போம். பணத்தையோ, நம்முடைய பொருளையோ, நம்முடைய சூழ்நிலைகளுடைய காரியங்களையோ நாம் எல்லாவற்றையும் சிறுசாக நினைத்து தேவனை பெருசாக பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழகு. அவன்தான் உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவனாய் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டில் எது இருக்குதோ, பிரச்சனை இருக்குதோ பார்க்காதீங்க. பெரிய தேவன்
ஆமென். அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க. அவர் பெரிய தேவன், அவர் பெரியவராய் இருக்கிறார். எல்லாத்த காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். உங்களில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவர். ஆமென். அப்ப நம்முடைய தேவனை பெருசா பார்க்கணும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவரை குழந்தையா பார்க்க கூடாது, வேற எதையெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லி வேற எதையெல்லாம் நம்ம பார்க்கிற பார்வை இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு. ஆனால் ஜெப வீட்டுக்கு வந்து தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு சிந்தையில உதயமாக வேண்டும். கர்த்தருடைய போதனை அறிவுறுத்தலை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய காரியம் பெரியவைகளாய் இருக்கும். பெருசாய் பார்க்கிறது மூலம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரியவைகளை கட்டாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் அப்படி பாருங்க. சாதாரணமா வேற ஏதோ ஒரு காரியங்களை வச்சு பார்க்காதீங்க. நோக்கங்கள் மாறட்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். ஆமென். வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தேவ பிள்ளைகள் எடுத்து வாசிங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? வாசியுங்கள். சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. ஆமென். இயேசுவுடைய பிறப்பு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு புதிய நல்ல காரியத்தை உண்டாக்குவதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். அந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, நீங்க பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமென். உண்டாக்குகிறது, உருவாக்குகிறது, அவைகளை செயல்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய அந்த தேவனுடைய அவதாரம், தேவனுடைய நம்மளை நோக்கி அவர் இறங்கி வந்ததான அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு செயலை உண்டாக்கி, அவைகள் ஏற்கனவே திட்டமிட்டு உண்டாக்கப்பட்டு அவைகள் மூலமாய் செயலடையும்படியாக, சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக அவைகள் காணப்பட்டது. இந்த கிறிஸ்மஸ் எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ்? தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நினைக்கிற விதத்தில் அல்ல. தேவன் நம்மளுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? அநேகருடைய பாவங்களை கழுவும்படியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரே. உண்டாக்கப்பட்டதான நிலைமை, சிலுவையில் அறையப்பட்ட காரியம், உண்டாக்கப்பட்டதான காரியம், தன்னை தானே ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியம், உண்டாக்கப்பட்ட காரியம். யாருமே கேட்கல, ஏசப்பா நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறேன், என் பாவத்துக்காக நீங்க சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி யாரும் கேட்கவே இல்லை. அவரால் உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுதான் பெரிய சந்தோஷம். ஆமென். முதல் காரியம், தேவனை பெருசா நினைக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறதற்கு அடையாளம். 2வது காரியம், தேவனுடைய பிள்ளையே, அதனுடைய அர்த்தத்தை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிறக்கிறது மாத்திரமல்ல, அதுவே நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்குகிற ஒரு உண்டாக்குதல், ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய காரியத்தை துவங்குகிறதாய், ஒரு காரியத்தை உருவாக்குகிறதாய் காணப்படுகிறது. ஆமென். அடுத்ததாக நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னொரு தேவ பிள்ளைகள் வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் ஆனந்த பாக்கியம். ஆனந்த பாக்கியம். அந்த வார்த்தைகளை கவனிங்க. ஆனந்த பாக்கியம். நம்ம வாழ்க்கையில இதுக்காக என்னைக்காவது அதை அடைஞ்சது உண்டா? ஆனந்த பாக்கியத்தை தேவன் இதற்காகவே இந்த உலகத்துல அவர் பிறந்து வந்திருக்கிறார். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கர்த்தர் நம்மளுக்கு பாக்கியத்தை, ஆனந்த பாக்கியத்தை, களி கூறுகிற ஒரு காரியத்தை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிறப்பது, தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நம்மளுக்குள்ளாய் எல்லாவற்றையும் செய்கிறாரே. நீங்களும் நானும் நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். வாசிப்போம். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாஸ்திரிகள்
சாஸ்திரிகள் கிட்ட இந்த ராஜா சொல்றான், வேற ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு சொல்றீங்களே, அவரை வணங்க வந்திருக்கிறீங்களே, அவரை நீங்க போய் வணங்கிட்டு அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்றான். ஆனா இந்த சாஸ்திரிகளும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்க போய் பார்த்தா தேவனை தொழுது கொண்டு, இயேசுவான அந்த குழந்தையை தொழுது கொண்டு எல்லா காரியங்களையும் ஆராதனை செய்து முடித்து விட்டு காணப்படுகிற வேளையில் தேவ தூதன் சொல்லுகிறான், இயேசுவை பார்த்த நீங்கள் வந்த வழியில் போகாமல் வேறு வழியில போங்க. ஏன்னா வந்த வழியில நீங்க போனீங்கன்னா அங்க அந்த ராஜா உங்களை எதனாலும் செய்யலாம், உங்கள் மூலமா தேவ காரியங்களை கொலைத்து போடலாம் என்று அவன் என்ன சொல்லுகிறான். அங்க தேவதூதன் சொல்றான், நீங்கள் இயேசுவை பார்த்ததுக்கு பிற்பாடு சாஸ்திரிகளுடைய வழிகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு தரிசனத்தினால அவர்களை திசை திருப்புகிறான். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, என்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளை, அங்க எப்படி சாஸ்திரிகள் வந்து அந்த குழந்தையை அர்ப்பணித்து அந்த குழந்தை சமூகத்தில் போய் தேவனை ஆராதித்ததனுடைய விளைவு நடக்கக்கூடிய ஆபத்திலிருந்து மாற்றும்படியாக ஒரு தரிசனங்களை அங்க ஒரு காரியங்களை வெளிப்படுத்தப்பட்டது போல, நீ தேவனுடைய பிரசன்னத்தை மதிக்க மதிக்க, தேவனுடைய காரியத்தில் காணப்பட தேவையில்லாத உனக்கு மறைந்திருக்கிற எல்லா தீமைகளிலிருந்து தேவன் உன்னை விலக்கி காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் அதற்காகவே பிறந்திருக்கிறார். ஆமே. வெறும் நல்ல ட்ரெஸ் போடுவதற்காய் அல்ல, பணங்களை சம்பாதிப்பதற்காய் அல்ல, உன் வழி மாற்றி காணப்படும்படியாக உனக்கு கர்த்தர் நல்ல போதனைகளை, உனக்கு நல்ல வழிகளை காட்டும்படியாகவே அவர் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க இந்த நல்ல ஆண்டவரை, இயேசுவை? ஆமே. அவர் எனக்கு ஆபத்திலிருந்து என்னை ஆண்டவர் விலக்கி காத்து கொள்ளுவார். சர்வ ஞானி. நம்மளுக்கு தெரியாததை கூட, கண்ணுக்கு தெரியாததை கூட அவருக்கு தெரியும். அவர் நம்மளை மாற்றி காப்பாற்றுவார். அதற்காகவே அவர் இந்த உலகத்தில் பிறந்து வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இயேசு அதற்காக, எனக்காகவே பிறந்து வந்திருக்கிறார். என் பாதையில் அவருடைய கண் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் அவர் கண்ணை வச்சுக்கிறார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் அவருடைய கண் வைக்கப்பட்டு அதற்காகவே அவர் பிறந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அப்படி நினைக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய 3 வேத வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இல்ல 8வது வசனத்துடைய கடைசி பகுதி, பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. ஏங்க, பிசாசுடைய கையை காலை உடைக்க, கண்ணை குத்தி விட இதெல்லாம் இல்ல. பிசாசையே நல்லா கவனிங்க. ஒரு எதிரிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கையை காலை உடைக்க சொல்லி ஏதாவது ஒன்று அப்படி இப்படி செய்யறது கூட ஒரு சக்சஸ், ஜெயிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அவன் திரும்ப கூட எந்திரிக்கலாம். ஆனா இங்க சொல்லுது, அவனை மொத்தமா யார் பவர் இப்ப ஓங்கப்பட்டிருக்கு? யார் பவர் ஓங்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? தேவ பிள்ளைகளுடைய பவர், கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பவர். ஆமே. நீங்கள் சாதாரணமாக ஏதோ நினச்சிக்கிட்டு வந்து புது ட்ரெஸ்ஸை போட்டும் போடாமலும் வந்து உட்காந்துக்கிறீங்க. இல்லை, இப்படி பார்க்கணும் வசனத்தில், பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிசாசை அழிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது பார்த்தோம், நம்ம ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடணும்? கிறிஸ்மஸ் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை குழந்தையாக பார்க்கக்கூடாதுங்க. அது தரிசனம் பெற்றிருக்கிறது. அதுக்கு மேலே ஒரு பெரிய தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவை நம்ம வாழ்க்கையில், இயேசுவை பெரியவராய் பார்க்க வேண்டும். பிரச்சனைகளை பெரியசாய் பார்க்கவே கூடாது. ஆமென்.
ஆமென். ஒன்று. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்த்தோமே, நம்மளுடைய வாழ்க்கையில பாவத்தை மன்னிக்கக்கூடிய காரியத்துக்காகவே அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். அவர் மன்னிக்கும்படியாய் வந்ததுனால நம்ம பாட்டுக்கு வேற எங்கேயாவது ஏறி தவி உட்காந்துடக்கூடாது, நம்ம அவருக்குள்ள உட்காந்துடணும். ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ரெண்டு. மூணாவது காரியம் நம்ம பார்த்தோம், சாஸ்திரிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனை போய் தொழுது கொள்ளுகிறாங்க. அவங்க தொழுது கொண்டுட்டு போக வேண்டிய வழிகள் அது ஆபத்தாக இருக்கிறதை தேவன் அறிந்து அவர்களை என்ன செய்கிறார், வழிகளை மாற்றி அவர்களுக்கு தரிசனத்தை காட்டி வேற வழிக்கு போக வைக்கிறார். கரிசனை உடைய தேவன் இந்த தேவன் நம்ம அவரை தொழுது கொள்ளுகிறது நிமித்தமாய், கொண்டாடுகிறது நிமித்தமாய், அவரை பெருசா பார்க்கிறது நிமித்தமாய் நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு தெரியாத சத்துருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்து நம்மளுக்கு வேற பாதையில் நம்மளை நடத்தி பாதுகாக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக நாலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோமே, அவர் பிசாசை அழித்தது நிமித்தமாய் நீங்களும் நானும் பிசாசை அழிக்கக்கூடிய வல்லமைகள் உடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் அப்படியே நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸை நாங்கள் புரிஞ்சு கொள்ள கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் நாளை தேவன் நீங்க தந்ததுக்காக நன்றி. குடும்பமாய் உங்க வீட்டுக்கு நாங்க வர கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமைய உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்தருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.